தெரியுமா? லாஸ்ட் 24 இயர்ஸ்ல சென்செக்ஸ்ல 20 பாசிட்டிவ் இயர்ஸ் இருந்திருக்கு அண்ட் ஒன்லி 4 நெகட்டிவ் இயர்ஸ் தான் இருந்திருக்கு. இது ஒரு 83% வின் ரேட். இதுல மிட் கேப்ல பாத்தீங்கன்னா 18 பாசிட்டிவ் இயர்ஸ் அண்ட் ஜஸ்ட் 6 நெகட்டிவ் இயர்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ல 17 பாசிட்டிவ் இயர்ஸ் அண்ட் ஒன்லி 7 நெகட்டிவ் இயர்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஏன் நம்ம மார்க்கெட் டிப்ஸ் பார்த்து பயப்படணும்? எப்போ அவுட்கம் நம்ம ஃபேவர்ல இருக்கும் போது, அதுவும் இப்போ எஸ்பெஷலி ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் பயப்படுறதே வாலட்டாலிட்டி தான். பட் வாலட்டாலிட்டிக்கு அர்த்தம் வந்து அன்பிரடிக்டபிலிட்டி கிடையாது. இப்போ லாஸ்ட் 2 டிகேட்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்செக்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸஸ் எல்லாமே நெகட்டிவ் இயர்ஸை விட பாசிட்டிவ் இயர்ஸ் தான் அதிகமாக கன்சிஸ்டண்டா டெலிவர் பண்ணிருக்கு. சென்செக்ஸ் 83% பாசிட்டிவா இருந்திருக்கு, மிட் கேப் 75% அண்ட் ஸ்மால் கேப் 71%. அந்த ரேர் நெகட்டிவ் இயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வலி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரி கம்பேக் தான் இந்த இண்டெக்ஸ் கொடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2008ல ஒரு மேஜர் டிப் வந்துச்சு. ஆனா 2009ல சென்செக்ஸ் 75% சர்ஜ் ஆச்சு, மிட் கேப் டபுள் ஆச்சு அண்ட் ஸ்மால் கேப் 126%க்கு மேல சோர் ஆச்சு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வாலட்டாலிட்டி ரிஸ்க் நம்ம எடுத்துக்கிறத விட ஒரு இன் டிஸ்கைஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட எடுத்துக்கலாம். ஸோ லாங் டேர்ம்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா வின்னிங் கேம் விளையாடுறது தான் இம்பார்ட்டன்ட். அப்படிதான் நம்ம கான்ஃபிடென்ட்டா வெல்த் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண நீங்க ரெடியா? அப்படின்னா எங்க பயோல இருக்க லிங்க்ல ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.